ஜெப மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருகிற வரவேற்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. God bless you. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு இந்த வருஷத்துல நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் என்ன உங்களுக்கு தெரியும்? என்னது? முள்ளுகள் மேல் விதையாதீர்கள், ஆமென், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்தினோம்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அழகாக நம்ம இடத்துல வெளிப்படுத்தினார். அது என்ன காரணம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து தரிசனத்துல இருந்தோம்னா அதை சரி பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றார். அப்பதான் அதை சரி பண்ணாதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அநேக காரியங்களை நமக்கு தந்து கனிதரும் மரமாக, கனிதரும் திராட்சரசமாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்தில் உள்ள ஆண்டவரே நான் என்ன ஆண்டவர் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வசனமானது அல்லது ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவது பகுதி இருக்கிறது. ஆகையால் ஆமென். ஆனாலும் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நன்மைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? நன்மைக்கு ஞானிகளுமாய் இருக்கணும். பேதைக்கோ தீமைக்கு என்ன செய்யணும்? பேதைகளாய் இருக்க வேண்டும் சொல்றாரு. நன்மை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம நல்ல நிலமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம தரிசனத்தை சரி பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளைய ஆண்டவர் நன்மையை கொடுக்கக்கூடிய மரமாக, நன்மை கொடுக்கக்கூடிய செடியாக, நன்மை கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அப்ப நன்மை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவோட பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நன்மை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, எப்படிப்பட்டதா இருக்கணுமா? ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்ப நன்மையை ஞானமுள்ளதாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மை செய்யறதுல கொஞ்சம் ஞானம் வேணும். நிறைய பேர் நன்மை செய்யறதுல ஞானம் இல்லாம போறதுனாலதான் நிறைய இழந்து போறாங்க. அப்ப நன்மை செய்கிறதுல ஞானம் வேண்டும் என்று ஆண்டவருக்கு. ஏன்னா நன்மை செய்யறதுல ஞானம் இருந்தாதான் எதை எப்படி செய்யணும், எதற்காக செய்யணும், எப்படி செய்யணுன்ற காரணங்கள் நமக்கு தெரியும். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்ய முடியும். நமக்கு வருகிற அந்த நேரத்தை எடுத்துக் கொடுங்க. நமக்கு ஆண்டவர் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்காரு. அது 24 மணி நேரத்தை நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரத்துல 12 மணிக்கு எடுத்துக்குவோம். 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? ஆமா, தூங்குறோம் இல்லையா? அப்ப எத்தனை நேரம் போயிருக்கு? 4 மணி நேரம் போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் என்ன செய்யறோம் தெரியுங்களா? கிளம்புறது, நம்ம ரெடியா எங்கேயாவது போறது வர்றது, ஏதாவது சமையல் ஆளுங்களை டிஃபன் அதுக்கு சரியா வருது, இல்ல ஆபீஸ் போறது ரெடியா, ஸ்கூல் பிள்ளைக்கு ரெடியா வருது, அப்படி கிளம்புறதுல போயிடுது. அப்புறம் என்ன ஆகுது? 10 மணில இருந்து 9 மணி வச்சுக்கோங்க. 9 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் என்ன செய்யறோம்? வீட்டில் இருக்கவங்க சமைக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க, வேலையில் இருக்கவங்க வேலை பார்க்குறாங்க, ஸ்கூல்ல இருக்கவங்க என்ன செய்யறாங்க? ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எப்படி அந்த டைம் ஓடிடுது. அப்புறம் மத்தியானம் என்ன செய்யறோம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட்றத வச்சுக்கணும். அப்புறம் என்ன ஆயிடுது? திருப்பி சிலவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, சிலவங்க வேலை செய்வாங்க, சிலவங்க வேலையில இருப்பாங்க, படிப்பாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. அப்படி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓடுது. 6 மணி ஆனத 5 மணி எடுத்துக்கும். 5 மணிக்கு மேல சிலவங்க நல்ல ஆக்டிவிட்டி விளையாடுறது இப்படி போடுவாங்க, சிலவங்க என்ன செய்யறாங்க? வாக்கிங் போவாங்க, சிலவங்க வந்து பர்ச்சேஸ் போவாங்க, சில இது வந்து என்ன செய்யறாங்க? இது போடுறாங்க. அப்படி ஆக்டிவிட்டி ஆகும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஆயிடுது, 8 மணி ஆயிடுது. 8 மணி என்ன செய்யறோம்? சாப்பிட்றோம். 8 மணி ஆனது என்ன செய்யறோம்? 9 மணி 10 மணிக்கு என்ன செய்யறோம்? படுத்துறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சாதிக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நம்ம செய்கிறோமா, இதுல ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், அதுதான் ஞானம் என்பது. அப்ப நம்ம நேரத்தை கால்குலேஷன் பண்ணி என்ன செய்யணும்? சரியான முறையில் நம்ம தீர்மானிச்சு செயல்படுவதா இருக்க வேண்டும். நேரத்தை வீணடிச்சோம்னா நேரம் என்ன செய்யாது? திருப்பி வராது. நம்ம நேரம் நமக்கு திருப்பி வருமா? இன்னைக்கு வச்சுப்போம், நாளைக்கு பார்த்துப்போம். அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியுமா? சேவ் பண்ணி வச்சு இந்த நேரத்தை, இந்த 1 மணி நேரம் நம்ம அடுத்த வாரம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நேரம் போனது போனது. அதனாலதான் ஆண்டவர் அந்த காலத்தையும் நேரத்தையும் கரெக்டா வச்சிருக்காரு. அப்ப அந்த நேரத்தை நம்ம உபயோகப்படுத்தணும்னு
எப்படி உபயோகப்படுத்தணும்? ஞானமாய் உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி ஞானமாய் நீ உபயோகப்படுத்தீங்க, நீங்க நன்மை செய்வர்களாய் மாறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நன்மை நம்ம செய்யணும் அப்படின்னா நேரத்தை சரியான முறையில நம்ம கரெக்டா ட்ரீட் பண்ணணும். நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். ஒரு ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிற காலையில 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லது 6 மணிக்கு என்ன செய்யணும்? 6 மணிக்கு பிள்ளைங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும், ஏதாவது வேலை வாசிக்கல, ஏதாவது காரியத்தை செய்யணும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கவனிக்கணும். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும். வெளியே போற நேரத்தில் ஆண்டவருக்கு ஜெபிக்கணும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஈவினிங் நைட்டு ஆனால் என்ன செய்யணும்? நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் சாதாரண ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். உலக மக்கள் வந்து சாதாரணமாக நடப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவர் முன்பாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் என்னது? நன்மையான காரியம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன செய்யணும்? நீங்கள் நன்மைக்கு ஞானிகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஞானிகள் என்ன செய்வாங்க? அவங்க நேரத்தை என்ன செய்வாங்க? ஞானமா செய்வாங்க. எப்படின்னா அவங்க ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த காரியத்தை என்ன செய்வாங்க? அதுலயே நேரம் செலவு பண்ணி எப்படியாவது ஒரு புது காரியத்தை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. தொழில் செய்யறவங்க என்ன செய்வாங்க? ஞானமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய நேரத்தை முழுவதும் அந்த தொழில போட்டு என்ன செய்வாங்க? தன்னுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. நீங்க நம்ம ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறவங்க வேதத்துல நேரத்தை செலவு வேண்டும். வேதத்துல நேரத்தை, ஜபத்துல நேரத்தை செலவு பண்ண வேண்டும். சும்மா உங்களுக்கு இதெல்லாம் போடி உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்க மாதிரி உங்களுக்கு நம்ம ஒரு யூடியூப்ல என்ன செய்யலாம்? சாட்சிகள் பார்க்கலாம், பிரசங்கம் கேட்கலாம், இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யலாம். அப்ப அதற்காக நேரத்தை ஆண்டவருக்காக செலவு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஞானமா என்ன செய்யணும்? நேரத்தை செலவு பண்ண வேண்டும். ஆனா இதே காரியத்தை என்ன நடக்கிறதுக்கு தீமைக்கு எப்படி இருக்கணுமா? பேதைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டு லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதுலயே இப்ப எப்படி ரோமர் 16:9 பார்க்கிறோமோ அதே மாதிரி 19 லூக்கா 16:19 வாசிங்க. லூக்கா 16:19. ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்திருந்தான். அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டான். சம்பூர்ணமா வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோ. அப்ப இங்க ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் என்ன? அவன் ஐஸ்வர்யமான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா தன் வாழ்க்கையில நல்லா சம்பாதிச்சிருக்கான். அதனால என்ன செஞ்சிருக்கான்? நல்ல சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது தப்பா தப்பு இல்லைங்களா? தப்பா தப்பு இல்லையா? ஐஸ்வர்யமானா இருக்கிறது தப்பா தப்பு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு ஐஸ்வர்யமான் பிரவேசத்தை பார்க்கிலும் ஒட்டகமானது. ஆண்டவரே சொல்றாரு, நான் சொல்றது. அப்ப பணக்காரன் ஆகக்கூடாதா அப்படின்னா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நன்மைக்கு என்னவா இருக்கணுமா? ஞானிகளாயிருக்கு. உங்களுக்கு வருமானம் வருது, நல்ல வருமானம் வருதுன்னா அது ஆண்டவருக்கு எப்படி ஆண்டவர் இதை வந்து நன்மை உள்ளதாக மாற்ற முடியும் என்று சொல்லி தீர்மானித்து செயல்படுவதாக இருந்தால் ஆண்டவர் நன்மை உள்ளதாக. அதான் சொன்னாரு. அப்ப யாரால முடியும் அப்படின்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? கிருபை செய்வார். அப்ப நீங்க பணக்காரருக்கு தப்பு இல்லை, ஆனா அந்த பணத்து மேல ஆசை வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. பணத்து மேல ஆசை வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறும். அப்ப உங்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தேவையில்லாத காரியத்தில் கொண்டு போவாங்க. அப்ப ஆண்டவரே எப்ப நான் பணக்காரன் இருந்தாலும் உம்முடைய பிள்ளையாக இருக்கணும். வருகிற வருமானம் இருக்குன்னா சரியா முறையில தீர்மானிச்சு செயல்படக்கூடிய மகனாக மாறணும், மகளாக மாறணும் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ஐஸ்வர்யவான் இருக்கா, அவன் என்ன செய்யறான்? சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கான். அதே நேரத்துல லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்னவா இருந்தான்? தரித்திரனாய் இருந்தான். அப்ப தரித்திரனா இருக்கான். இவன் பணக்காரனா இருக்கான். இவன் என்ன செய்யறான்? தரித்திரனா இருக்கான். அவன் தரித்திரனா மட்டும் இல்ல, எப்படி இருக்கானா பாருங்க. பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய லாசரு வந்து ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல கிடந்து அவன் மேஜையிலிருந்து விழு துணிக்கையாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லாசருக்கு இவன் என்ன செய்யறது இல்ல? ஆகாரம் கொடுக்கறது இல்ல. ஏதோ கையில அதாவது வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடுவாங்க பாருங்க, அதை என்ன செய்யறது? இவன் எடுத்து சாப்பிடுறது. புரியுதா உங்களுக்கு? இவன் அந்த மனுஷனை பார்த்து ஏதாவது கொடுக்கணும் கூட தோணல. அதை வந்து அவன் பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா இந்த வீட்டுல என்ன கிடைக்குது? இந்த வேண்டாத சாப்பாடு
நம்ம எப்படி இருக்கிறோம்? காசு உள்ளவங்களா இருந்தா என்ன செய்ய மற்றவங்களை மதிக்கிறோமா? மதிக்கக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா? காசு இருக்கிறதுக்காக மற்றவங்களை மதிக்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு லாசம், சாரி நீங்களும் ஒரு ஐஸ்வர்யமா, நீங்களும் ஒரு ஐஸ்வர்யமா இருக்க வேண்டியிருக்கும். அப்ப காசு இருக்குன்றதுனால நம்ம மற்றவங்களை மதிக்காம இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கீங்க அர்த்தம். ஆனா அதே நேரத்தில் மற்றவங்களை மதித்து செயல்படக்கூடியவங்க நீங்க ஐஸ்வர்யம் கிடையாது, பணக்காரன் இல்ல, காசு உள்ளவங்க. சரியா? அப்ப அந்த காசு ஆண்டவருக்காக செலவு பண்ணக்கூடிய காரியங்கள்ல செலவு பண்றதுக்கும் மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவுவதற்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட், நமக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்குன்னா அதை என்ன செய்யலாம், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான காரியத்தை என்ன செய்யலாம், சரியா செய்து முடிக்கலாம். அதற்கு மிஞ்சி வருவதெல்லாம் என்னது, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைக்கு மேல வருகிறது எல்லாமே என்னது, அளவு மீதியான பணம். அந்த பணத்தை அதுதான் ஐஸ்வர்யம் சொல்லுவாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன செய்யுது, சரியான முறையில் நடத்தும். சாலமோன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாருன்னு தான் சொல்றான். அப்ப அண்ணனுள்ள அப்பா ஆர்டர் கொடுக்கணும் தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு வேலை ஒன்று இருக்கும், நமக்குன்னு ஒரு காரியம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த சம்பாதிக்கத்துல வர்றதை சரியா பயன்படுத்த வேண்டும். அதற்கு மேல உள்ளதை எக்ஸ்ட்ரா வர்றது பாத்தீங்களா, அது எல்லாமே என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையா இல்லைன்னா மற்ற காரியங்களுக்கு செயல்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது எத்தனை பேர் நம்ம செய்யறோம் நினைச்சு பாருங்க. எங்க பாஸ்டர் வர்ற காசே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, இதெல்லாம் நீங்க யாரு கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அதையும் தான் செய்ய சொல்றாரு. அந்த 2 விதவையை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் காணிக்கை பெட்டிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு அம்மா என்ன செய்யுது, 2 காசு மட்டும் போட்டுச்சு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அள்ளி அள்ளி போட்டாங்க. ஆனா ஆண்டவர் எதை பத்தி சொன்னாரு, 2 காசு போட்டோம். ஏன், தனக்கு சாப்பிடக்கூடிய இருந்தது அந்த 2 காசு தான். ஆனா அந்த காசை தன்னுடைய சாப்பாடு கிடைக்காட்டியும் பரவாயில்ல என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்தார், அதை ஆசீர்வதித்தார். அதே நேரத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க, தனக்கு மிகுதியினால எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, கொட்டுறாங்க. அது ஆண்டவர் என்ன செய்யல, அங்கீகரிக்கல, விரும்பல. ஆனாலும் அவங்க கொடுக்கறத என்ன செஞ்சாரு, வாங்கிக்கிட்டாங்க. அப்ப நம்ம கொடுக்கறதுல நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை கொடுக்கறது தப்பு கிடையாது. அதனால ஆனாலும் நமக்கு இல்லாத நிலைமையில கொடுக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் என்ன செய்யறாரு, ஆண்டவர் ஞானம் என்று சொல்கிறார். அதற்காக நம்ம எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார்கிட்ட எப்படி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப பாருங்க, இவனுக்கு லாசருவுக்கும் ஒண்ணுமே கிடைக்கல, அவன் பருவ நிறைஞ்சு கிடக்கிறான். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ஆமென். ஆபிரகாம் மடியில் 2 பேரும் மரிக்கிறாங்க. யாரு மரிக்கிறாங்க, ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான், லாசருவும் மரிக்கிறான். 2 பேருமே இறந்து போறாங்க. இறந்து போனா எங்க போறாங்க, பரலோகத்துக்கு போறாங்க. இப்ப பரலோகத்துல நியாய விதி நடக்குது. என்ன நடக்குது, லாசரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க, ஆபிரகாம் மடியில போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனா இந்த ஐஸ்வர்யோட எங்க உட்கார வைக்கிறாங்க, நரகத்துல போட்டுறாங்க. ஏன்னா அப்ப கேட்கிறான், அந்த ஐஸ்வர்யன் கேட்கிறான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு, வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று அப்ப இவன் என்ன செய்யறான், நரகத்துல தள்ளப்படுகிறான். நரகத்துல என்ன செய்யறான், கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப இங்க பார்த்தா இவன் வீட்டு வாசல்ல கிடந்த அந்த லாசரன் எங்க இருக்கான், பரலோகத்துல இருக்கிறான். இவனுக்கு தாங்க முடியல, ஐயோ என்னடா இது, நம்ம பணக்காரா இருந்து நம்ம இங்க இருக்கிறோம், அவன் ஏழையா எங்க இருக்கான், ஆபிரகாம் மடியில இருக்கானேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கேட்கும் போது என்ன கேட்கிறான் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்துல உன் நன்மைகளை அனுபவித்தாய். என்னத்தை அனுபவிச்ச, நன்மைகளை அனுபவித்தாய். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த நன்மை செய்யறதுனால என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் அறியாம நன்மை செய்வர்களுக்கு என்ன உண்டு, நன்மை உண்டு. ஆண்டவர் நன்மையை கொடுப்பாரு. எங்க கொடுப்பாரு, உலகத்திலேயே கொடுப்பாரு.
பரலோகத்தில் அது செல்லுபடியாகும். இங்க செய்யறது என்ன செய்யும்? உலகத்திலே அவங்களுக்கு நன்மையாக மாறும். ஒரு காசு இருக்கு, நிறைய இருக்கு, ஆனா ஆண்டவர் கொடுக்காம கொண்டு போய் பக்தி நிறைவுனால் நிறைய பேருக்கு அந்த கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு என்ன மாறும்? அவங்க உலகத்தின் நன்மைகளா மாறும். ஆனா பரலோகத்துக்கு அது என்ன செய்யாது? எடுபடாது. ஏன்னா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் அதை செய்வார். தான் பிள்ளைங்க தான் என்ன செய்வாரு? அப்பா நல்ல காரியத்தை செய்வார். மற்ற பிள்ளைங்க செய்யறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணப்பா அப்படி என்ன செய்வாரு? வாழ்த்துதல் சொல்லுவார். அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்தோடு முடிந்து விடும். ஆனா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சான்? உலகத்துல நிறைய காரியத்தை சேர்த்து வச்சான், உலகத்து நன்மைகளை அனுபவிச்சான். ஆனா அந்த ஏழையான லாஸ்ட் என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆண்டவரே, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காதா ஏசப்பா, ஒரு பட்டு கிடைக்காதா ஏசப்பா, ஒரு இட்லி கிடைக்காதா ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி செஞ்சுக்கிட்டான். அவன் வாழ்ந்துகிட்டே இருந்தான். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில அதை அனுபவிச்சுட்டே இருந்திருப்பான் இல்லையா? அப்ப ஆண்டவரத்தை நமக்கு துக்கம் வருது, கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரை தேடுறதுக்கு தான் ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நமக்கு பாடுகள் வருது அப்படின்னா ஆண்டவரை தேடுறதுக்கு தான். அப்ப அந்த காரியங்கள் நம்ம ஆண்டவரோடு இணைக்கும். நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க, ஐயோ எனக்கு வியாதியா இருக்கு, எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அவைகளை என்ன செய்யும் அப்படின்னா ஆண்டவரோடு உங்களை கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவர் நோக்கி பார்க்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்க நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் விரும்புவார். என் மகன் என்ன சொல்லலாம், என் பிள்ளை என்ன பேசுறான் அப்படின்ற உணர்வு இருக்கும். ஆனா அநேக பேர் என்ன செய்யலாம்? உலகத்திலே பாருங்க, அப்பாவுக்கும் பிள்ளைங்க என்ன செய்யாது? சம்மந்தமே இருக்கு. அவங்க அப்பா பாட்டு போவாங்க, எங்க மகன் என்ன செய்வாங்க? இப்படியே போவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன செய்யாது? அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கு. இதே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள அப்பா மகனா இருந்தா எப்படி செய்வாங்க? உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? எந்த காரியம் வந்தாலும் பகிர்ந்து கொள்வாங்க. அப்புறம் நம்மளுக்கு வேண்டியது இவங்க செய்வாங்க, இவங்க வேண்டியது அவங்க செய்வாங்க. அப்போ அப்படி கேட்டா காரியத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறாங்க. நம்மகிட்ட ஏதோ பெத்து விட்டா போதுன்னு சொல்லி திரியிற பிள்ளையா இல்லாம அப்பா அம்மாவை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்க விரும்புறீங்க? ஆண்டவர் பிள்ளையோட ஆண்டவரோடு இணைந்த பிள்ளையா இருக்கிறீங்களா, இல்ல ஆண்டவர் விட்டு விலகி போனவங்களா இருக்க விரும்புறீங்களா? அதான் ஆண்டவரோடு இணைய பிள்ளைகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி உடனே நீ வந்து என்ன செஞ்ச? நன்மை செய்த நன்மையை பெற்றுக்கொண்ட உலகத்துல. ஆனா இங்க என்னை நோக்கி பார்வர்களுக்கு என்ன உண்டு? நன்மை உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சுவிசேஷத்தை அறிவித்து நீங்க என்ன செய்த? உலகத்தோடு உலகமா அழியாதீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையா வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அநேகருக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கப்படுகிறது. சபை மூலமாக அறிவிக்கப்படுது, டிவி மூலமாக அறிவிக்கப்படுது. இயேசு நன்மை செய்வார், நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்றாங்க. ஆனா என்ன செய்யறது இல்லை? கேட்கறது. அதே தான் அவங்க செஞ்சாங்க. யாரு செஞ்சா? அந்த பணக்காரன் செஞ்சான், ஐஸ்வர்யன் செஞ்சான். ஆனா லாஸ்ட் என்ன செய்யல? கைவிடப்படல. ஆனா ஐஸ்வர்யவான் என்ன செய்யப்பட்டான்? கைவிடப்பட்டான். அவன் சொல்றான் பாருங்க, அந்த கீழே வரும்போது அவன் சொல்லுவான், இதே மாதிரி இவனை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த வசந்த வாசிங்க. அல்ல மேல மேல ஆபிரகாமே மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். ஏன்னா இவன் சொல்றான், எனக்கு 5 பையன் கூட இருக்க சகோதர இருக்காங்க உலகத்துல, அவன்லாம் இங்க வரக்கூடாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க? அவனை லாசரு வீட்டுக்கு அனுப்பி இதே மாதிரி உங்க அண்ணன் வந்து நரகத்துக்கு போயிட்டாரு, நான் பரலோகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல வச்சீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க, மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு இவனோட ஆசை. யாரோட ஆசை? ஐஸ்வர்யவானோட ஆசை. நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா முடிஞ்ச பிறகு தான் யோசிப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிருக்கும், அப்புறம் தான் யோசிப்பாங்க, ஐயோ அப்படி செஞ்சிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல இருக்கிற அவங்க தீர்க்கதரிசிங்க, பாஸ்டருங்க, ஊழியக்காரங்க சொல்றத கேட்கலன்னா மரிச்சவன் எந்திரிச்சு போய் சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்புறதுக்கு இந்த உலகத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை செஞ்சிருக்கிறாரு, அவர் இங்க இருந்து இங்க இருக்க மனுஷங்களாக அழைச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது கேட்காம நிறைய என்ன செய்யறாங்க? வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அங்க வந்து நிற்கும் போது ஐயோ நான் சர்ச் வாசல் சர்ச் காரியமா செஞ்சேனே ஏத்துக்க கூடாதான்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்வார், ஒரே காரியம் தான், என்னது? ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையா வாழ்ந்தியா? அதை தான் ஆண்டவர் பார்ப்பாரு தவிர காலை கையை பிடிச்சதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்,
நன்மைகளால் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி, நமக்கு நன்மை உள்ளதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஞானத்தோடு செயல்படுவதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் பாருங்க, ஐஸ்வர்யவன் ஞானம் இல்லாமல் செயல்பட்டான். அவனுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்திருந்தா அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்? அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். எங்க? பரலோகத்தில் அவன் கொடுத்த அந்த காரியம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளையா அவன் வாழ்ந்திருக்க முடியும். தனக்கு ஐஸ்வர்யம், அதாவது தனக்கு மிஞ்சி உள்ள காரியத்தை எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவளை ஆதரிக்க அவள் ஜெபிப்பாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆண்டவரே அவளை ஆசீர்வதின்னு சொல்லும்போது அவளுடைய நன்மை பெருகும். ஹல்லேலூயா. அவருடைய நன்மை பெருக பெருக பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்கள் வரும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக எதை சாதிக்க போகிறோம்? இந்த மாதத்துல ஆண்டவருடைய எதிர்பார்க்கிற காரியம் நன்மைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ஞானிகளா இருக்க வேண்டும் என்று சொல்றார். கடைசியாக பார்த்து முடிக்க போறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அப்ப நன்மை தீமை நம்ம எப்படி அறிந்து கொள்வது? நன்மையையும் தீமையும் நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா பயிற்சினாலே. அது மட்டுமல்ல, எதனால வருமா? இல்ல, அதுக்கு முன்னாடி வசனம், அது முன்னாடி பலமான ஆகாரத்தினாலே நன்மை தீமை. பலமான ஆகாரம், நல்ல இட்லி பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா என்ன தெரிஞ்சுக்கலாம்? நன்மை தீமை தெரிஞ்சுக்கலாம். அப்படிதானே? இட்லி பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் போட்டிருக்கு. அப்படிதானே? பலமான ஆகாரம் சாப்பிட்டா நன்மை தீமை தெரிஞ்சுக்கலாம். பலமான ஆகாரம் சாப்பிட்டா நன்மை தீமை தெரிஞ்சுக்கலாம். வயிறு சரியாகுமா இல்லையா? நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? பிச்சுக்கிட்டு போயிடும் இல்லையா? அப்ப அப்படி சொல்லப்படவில்லை. பலமான ஆகாரம் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த பலமான ஆகாரத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது அந்த ஆகாரம் நமக்குள்ள போயிட்டே நமக்குள்ள வர 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 பலமுள்ளவர்களாய் மாறுவோம். எதுல? பகுத்தறிவு. ஹல்லேலூயா. இந்த பகுத்தறிவு வந்தாதான் என்ன உண்டு? நன்மையை அறிந்து கொள்ள முடியும், தீமையை அறிந்து கொள்ள முடியும். நன்மையும் தீமையை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அநேக காரியங்களை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அநேக காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளிலே வசனத்தை திருப்பி ஒரு தடவை ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? இரண்டாவது பகுதி. ஆனாலும் நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு என்ன செய்யணும்? பேதைகளாக இருக்க வேண்டும். பேதைகள்னா என்ன? பேதைகள்னா என்ன? தெரியாதவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, என்ன சொன்னாலும் தெரியாது. அப்படிங்களா, அதுங்களா, இப்படிங்களான்னு கேட்கறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பேதைகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. படிக்காதவங்க, சிம்பிளா சொல்லணும்னா படிக்காதவங்கள்ட்ட மொபைல் கொடுத்தா என்ன செய்வாங்க? நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுத்து ஒர்க் பண்ணா என்ன செய்வாங்க? இப்படி வச்சு உட்காந்துட்டு இப்படி தடவி இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு பேர் என்ன? பேதம். தெரியாது, அதை பத்தி யாரும் விஷயங்கள் தெரியாது. அப்ப தீமைக்கு எப்படி இருக்கணுமா? அப்ப தீமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது போன் அவங்களுக்கும் தெரியும், ஆனா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. போன்னு தெரியும், இது போன் அப்படின்னு எல்லாம் யூஸ் பண்றாங்க, பார்த்துருக்காங்க. ஆனா என்ன செய்யாது, இது எப்படி செய்யணும் என்னன்னு தெரியாது. அதுதான் தீமை. அப்ப தீமைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? அதாவது தீமைன்னு தெரியும், ஆனா அதை என்ன செய்யக்கூடாது, செய்ய தெரியாதவங்களா இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். அப்ப நன்மைக்கு எப்படி இருக்கணும்? ஞானிகளா இருக்க வேண்டும். தீமைக்கு எப்படி இருக்க வேண்டும்? பேதைகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்துல நம்ம ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஒரு விசை கூட சமூகத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. நன்மைக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஞானிகளா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. தீமை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் பேதமைகளோடாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. தீமை மற்றவங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடாது சப்பா. தீமையில தெரிய வேண்டும், ஆனா அதை செய்யக்கூடாது சப்பா. அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில ஒரு விசை கூட இந்த மாதத்துல நாங்கள் நன்மை செய்வதாக, தீமைக்கு விலகி இருக்கிறவர்களாக எங்களை நீ மாற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய தயவுள்ள கரங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீரை வழிநடத்துங்க ஆண்டவரே. இதை கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே அதன்படி கீழ்ப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்